அடுத்தபடியாக பெண்ணின் பெருமையை பேச வருகிறார். நெருப்புடா கருப்புடா அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. இது நான் சொல்ல கிடையாது. குறிப்புக்கு என் பக்கத்தில் வந்து சொன்னாங்க இதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், அவங்க நெருப்புடா கருப்புடா, அவங்க தான் லீசாடா. என்னோட தொண்டை வேறு சரியில்லை. ஷாலும் 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 சவுண்டே காணோம். ஓகே, ஒரு தாயாக இருப்பது மிகவும் சந்தோஷமானது. ஒரு தந்தையாக இருப்பது சந்தோஷம்தான், ஆனால் ஒரு தாயாக இருப்பது ரொம்ப சந்தோஷமானது. ஓகே, சுருக்கமாக ரொம்ப சின்னதாக ஒரு காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய தலைப்பு என்னென்னா, இதை குறித்து தான் ஒரு தலைப்பு. வேதம் சுத்தம் செய்யும். வேதம் சுத்தம் செய்யும். வேதம் சுத்தம் செய்யும். இங்கே இருக்கிற அம்மாங்க எல்லாமே ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு தாய்மார்களும் தன் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணு, சரி சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணு, பைபிள் படி, வேதத்தை படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதில் எத்தனை பேர் கடுப்பாவீங்க? எத்தனை பேர் கடுப்பு ஆகியிருக்கீங்க? சும்மா உங்களுக்கு இதே வேலை தான், வேறு வேலை இல்லையா? ஜோஷா எத்தனை தடவை அவங்க அம்மா பேசியிருக்காரோ தெரில, அவங்க அப்பா பேசியிருக்காரோ தெரியல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தன் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும் எல்லா ரீதியிலையும். அதே சமயத்தில் தேவனோடு இணைந்து இருக்கணும், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்கள் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் கிறிஸ்துவின் தாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தான் ஒவ்வொரு அம்மாக்களும் தன் பிள்ளைகளுக்கு போடுகிற விதையானது அது ஒரு நாள் முளைக்கும். வேதம் வந்து நம்மளுக்கு கல்வி ஞானம் எல்லாமே முக்கியம். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் தேவன். அது எல்லாத்தையும் காட்டிலும் வேதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அதுதான் ஜீவனை கொடுக்கும், அதுதான் ஜீவனுக்கு நம்மளை நடத்தும். ஸோ இப்படியாய் ஒரு தாய் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பையன்கிட்ட போய் ஐயா சாப்பிட்டையா, ஜெபம் பண்ணியா? ஓகே பண்ணிடம்மா. ஓகே, இன்றைக்கி வந்து எல்லா காரியத்தையும் நீ செஞ்சு முடிச்சிட்டியா, ஸ்கூல் பாடலாம் செஞ்சு முடிச்சிட்டியான்னு கேட்பாங்க. கேட்டாலும் கூட ஒரு தாய் வந்து ஆவிக்குரிய ஒரு தாய் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணியா, வேதத்தை படிச்சியா அப்படின்னு கேட்பது தான் ஒரு தாயோடைய ஒரு நல்ல சுபாவம். இப்படிலாம் கேட்கும்போதும் அந்த பையன் திரும்பி ஒரு வார்த்தை கேட்டான் அந்த தாயை பார்த்து, ஏன் எப்போ பார்த்தாலும் வேதத்தை படிக்க சொல்கிறீங்க? ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பைபிள் படிச்சிட்டியா, ஜெபம் பண்ணியான்னு கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்களாம், ஒரு அழுக்கு பாட்டில் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து, இதில் நீ தண்ணியை ஊற்றுன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பையன் என்ன செஞ்சுருக்கான், அந்த அழுக்கு பாட்டில் தாய் கொடுத்தானே அம்மா கொடுத்தானே போயிட்டு உக்காந்து, தண்ணி ஏன் அம்மா இதில் ஊற்ற சொன்னாங்க, நீ ஊற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பையன் தண்ணி ஊற்றிக்கிட்டு சொன்னான், அம்மா நான் ஊற்றிட்டம்மா, இன்னும் ஊற்று, ஊற்றிட்டம்மா இன்னும் ஊற்று, ஊற்றிட்டம்மா இன்னும் ஊற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் ஊற்றிக்கிட்டு இருந்தப்ப அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, நீ மொதல் தண்ணி ஊற்றும் போது அந்த பாட்டில் என்ன கலரில் இருந்துச்சு, ரெண்டாவது தண்ணி ஊற்றும் போது அந்த பாட்டில் என்ன கலர் இருந்துச்சு, மூணாவது தண்ணி ஊற்றும் போது அந்த பாட்டில் அந்த தண்ணி என்ன கலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அழுக்காக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் போச்சு, அப்புறம் நான் ரெண்டாவது அந்த பாட்டில் தண்ணி கொஞ்சம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படியே சொல்லும்போது அந்த பையன் அந்த தண்ணியை
சுத்தம் செய்கிற வரைக்கும் தண்ணி சுத்தம், அந்த போட்டல் சுத்தமாக வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இதுதான் வேதமும். நம்மளோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கலாம், நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் வேதம் நமக்கு சுத்தப்படுத்தக்கூடிய ஜீவ வார்த்தை. அந்த வேதம் தான் இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாத ஒரு பாத்திரம் அது சுத்தமாகாது. அது இல்லாத, தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கை சுத்தம் செய்யப்படாது. இதுக்கு தான் இந்த தாயங்களாம் அடிச்சுக்குவாங்க. ஹலோ, ஐ லவ் யூ எவ்ரிபடி மான்ஸ். ஓகே, இதுதான் ஒரு தாயோடைய பாரம். இதான் அடிச்சுக்குவோம். படி படி வேதத்தை படி, ஜெபம் பண்ணு. இதுக்கு தான் ஒவ்வொரு தாய்களும் பிள்ளைகளை அடிச்சுக்குவாங்க. எத்தனை தடவை நம்ம மாஷலோட அம்மா கேட்டிருப்பாங்க, படிச்சுட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் சொன்னீங்களா மாஷர்? செஞ்சிட்டிங்களா? செஞ்சுருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். அம்மா சொல்லியிருக்காங்களா? நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க தானே. ஆனால் அதுக்குள்ளே வந்த பிற்பாடு அவருக்கு யாரும் சொல்ல வேணாம். ஹலோ, அதுக்குள்ளே பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம யாரும் சொல்ல வேணாம். அவங்களுக்கு தெரியும் இங்கே தான் எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன்னா, வேதம் சுத்தப்படுத்தும். அதை சுத்தமாக நாம் வைத்து கொண்டால் அந்த சுத்தம் நம்மளை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில். அதுதான் ஜீவன் தரும் வார்த்தை. நம்மளுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்கு வேதம் ரொம்ப முக்கியம். நம்ம 10 கட்டளையில் வாசிப்போம். 12வது வாசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, அடுத்த வசனம், கணம் பண்ணுவாயாக. ஓகே, கணம் பண்ணுங்க. உங்களுடைய பெற்றோரை கனப்படுத்துங்க. வார்த்தையில் வேதனைப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, கனப்படுத்துங்க. தேவன் நமக்கு நீண்ட ஆயுளை வைத்திருக்கார். அவர் முடிவே இல்லாத ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துருக்கார். ஆமென். சங்கீதம் 91 வாசிங்க, வேதத்தை வாசிங்க. வேதம் தான் நம்மளுடைய வெளிச்சம். பெற்றோர்கள் நமக்கு சொல்லும் பொழுது, நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அது பேசும். வார்த்தை நம்மளை சுத்தப்படுத்தும், நம்மளை நீதியின் பாதையில் நடத்தும், நம்மளை ஒரு ஜீவ பாதையில் நடத்தும். எல்லாமே வேதத்தில் இருக்குது. எல்லாமே வேதத்தில் எல்லாமே அடக்கி வைத்திருக்கார் தேவன். சங்கீதம் 91 நான் 16வது வசனத்தை சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நீடித்தான். நம்ம நிறைய தடவை இந்த வசனங்களை நம்ம வாசிச்சிருப்போம். சங்கீதம் 91 நம்மளுக்கு என்னது? இன்சூரன்ஸ் நம்மளுடைய லைஃப். அந்த ஒரு அதிகாரத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது அது நமக்கு எல்லா ரீதியிலும் போதுமானது. ஹல்லேலூயா. வாசிங்க. நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை அது ஜீவன் உள்ளதுங்க. அது யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு காலகட்டம் வரும், பெற்றோர்கள் நம்மளை விட்டு பிரிந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு பிரிந்தாலும் சரி, ஆனால் வார்த்தையானது அது நமக்குள்ளாக வாழ்க்கை முழுதும் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நாங்கள் மத்தியில் ஷேர் பண்ண வந்த காரியம். பிள்ளைகளே, பெற்றோர்கள் நாங்கள், தாய்மார்கள் நாங்கள், உங்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வோம். பெற்றோர்கள் பேசும் பொழுது தயவாக கீழ்ப்படிங்க, வேதத்தை வாசிங்க. நம்மளுடைய சபையும் அதுதான் நம்மளை அதுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது. யாரும் சிந்தனையில் கூட எதையும் சிந்திச்சிடாதீங்க. வேதம் நமக்கு ரொம்ப முக்கியம். வேதம் நம்மளை சுத்தப்படுத்தும், நம்மளை ஜெயப்படுத்தும், நம்மளை எல்லா ரீதியிலையும் நடத்துகிற ஒரே புஸ்தகம் இல்லை, இது வேதம் மாத்திரம்தான் நம்மளை நித்தியத்துக்கு நடத்தும். ஹல்லேலூயா. தேங்க்யூ. நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே எவ்ரிபடி. ஹல்லேலூயா. எப்படி நெருப்புடா கருப்புடா?
அவங்க தான் லீசாடான்னு சொல்லி பேசிட்டாங்களா? பெற்றுக்கொண்டீங்களா? அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாருமே அப்படியே ரொம்ப டல்லாக ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. ரொம்ப நிறையா டூ மச் கேட்குறனாலையா தூக்கம் வருதா? ஓகே, அடுத்தபடியாக தாமதிக்காத படிக்க அடுத்த நபர் பெண்ணின் பெருமையை பேச வராங்க. அழகி, இந்த சிஎல்சியின் அழகி சுந்தரி. சுந்தரி என்றாலே அழகு. வாங்க. சத்திரம் சாலோம். எல்லாத்துக்கும் நாள் உள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய காரியம் நான் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வண்ணம் என்றால் தேவனுடைய அன்பை குறித்து நான் பேசணும்னு சொல்லி அது எனக்குள்ள தேவன் உள்ளார கொடுத்த ஒரு வார்த்தை. இதை நானாக எடுக்கலை, தேவன் எனக்கு நினைவு கூர்ந்தார் பேச சொல்லி. எல்லாரும் தாய்மார்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன்ல. ஓகே, என்னென்றால் எல்லோரும் தாயை பற்றி அன்பு கூர்னாங்க, ஒரு தாய் எவ்வளோ பெரிய கனம் பெற்றவங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிறது என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பை குறித்து. ஏன்னா ஆரம்பத்தில் ஆதியாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம்னா தேவனுடைய அன்பு பெரிதாக இருந்தது. அவர் விருப்பப்பட்ட பிரகாரம், அவர் வாஞ்சித்த பிரகாரம் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அவர் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்தார், செய்தார். நான் தேவனுடைய தியாகம், ஒரு தாயோடைய தியாகம் எப்படி இருக்குமோ அதே போல் தேவனுடைய தியாகம் அதே போல் அவர் கொண்டு வந்தார். ஆனால் கொஞ்சம் காலகட்டத்தில் அவங்களுடைய காரியங்கள் மாற்றப்படும் பொழுது தேவனுக்கு தூரமாக போயிட்டாங்க. தேவனை விட்டு தூரமாக போகும் பொழுது தேவ கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். அப்போ அந்த இடத்துல கூட ஆண்டவர் அவங்கள விட்டு விடலை. அவருடைய அன்பை காட்டி, அவருடைய இரக்கத்தை காட்டி, அவருடைய தயவு அவங்க மேலே வைத்து அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் நன்மைகளாக செய்து அவங்களே ஆசீர்வாதமாக வைத்தார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பை பார்க்குறோம், தேவனுடைய இரக்கத்தை பார்க்குறோம், தேவனுடைய எப்படி அவருடைய குணம். தாய்க்கு சமமான ஒரு இடத்துல பிதா இருந்தார். அப்படியாக அந்த இடத்துல பிதாவோட அன்பை பார்க்குறோம், தாய் சாண்டத்தில் பார்க்குறோம். ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்குறோம். பிதா அவருடைய காரியத்தோடு நிப்பாட்டலை, இன்னும் அவர் கொண்டு வந்த அந்த ஜனங்கள், அந்த மனிதர்கள் இன்னும் அதிகமாக அவர்கிட்ட சேர வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசுவை அனுப்புகிறார். ஒரே அனுப்பி இவர்களை இன்னும் அதிகமாக பிதாவை என்ன அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு வாழ்க்கைன்னா என்ன, பரிசுத்தமான என்ன, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அவருடைய பேர குமாரன இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். இயேசு வந்த பிற்பாடு அவருடைய பிதா சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை பிரகாரம் இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் இந்த நம்ம ஜனங்களுக்காகவும் நமக்காகவும் தன்னை அதிகமாக எப்படி தயவாக இப்படி இறக்கப்படுகிறார். நம்ம மேலே இறக்கப்பட்டு தன்னையே தாழ்த்தி நம்மளை கொண்டு வருகிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம எல்லாம் இன்னும் அதிகமாக தேவனிடத்தை சேர வேண்டும் சொல்லி இயேசு தன்னையே சிலுவையில் நம்மளுக்காக தன் ஜீவனையே தியாகம் செய்கிறார். ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு தியாகம் செய்யும் பொழுது, பெற்று எடுக்கும் பொழுது எவ்வளவோ காரியங்கள் அவங்க தியாகம் செய்கிறாங்க. என்னை சொந்த தாயை நான் பார்க்கும் பொழுது என் கருத்து தெரியும் போதெல்லாம் நான் பார்த்தேன். எங்கள் 7 பேரும் மற்றவங்களும் சின்னவங்க நாங்கள். அப்போ எங்கள் அம்மா செய்த தியாகத்தை நான் பார்த்து கொண்டு இருந்தவங்க. நான் 2வது பிள்ளையாக இருந்த பொழுது சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கோதுமாவை அப்பம் சுட்டு வச்சு தேவோவை கலக்கி வச்சு ராத்திரி 8 மணி போல் 7 பேருத்தையும் வரிசையாக உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு தட்டை கொடுத்து அந்த அப்பத்தை வைத்து
எங்களை சாப்பிட சொன்னாங்க. எங்கள் அம்மா அந்த கஷ்டத்தில் கூட யாருக்கிட்டே போயிட்டு அரிசியோ எதுவுமே வாங்கி சாப்பாடு எங்களுக்கு சமைக்கலை. ஆனால் இருந்ததை செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுடைய தியாகத்தை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க எங்களோடு உட்காந்து இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் தியாகத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போல் இயேசு தன் தியாகத்தை சிலுவையிலே நம்மளுக்காக காட்டினார். நான் உங்களுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன்னு சொல்லி இயேசுடைய தியாகமான அந்த இரக்கமான அந்த குணத்தை நம்ம பார்க்குறோம். தாய் ஸ்தானத்தில் பார்க்குறோம். அதே போல் நம்ம இன்னும் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இயேசு மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம தேற்றுவாளராக இருக்கிறார். இன்னும் அதிகமாக தாய் ஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியார் நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம சோர்ந்து போகும்பொழுது நம்மளை உற்சாகத்தை படுத்துகிறார். நம்ம கண்ணீரை துடைக்கிறாரு. நம்ம வேதனையை சமாதானம் கொடுக்குறார். நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்மளை தூக்கி எடுத்து நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, நீ தைரியமாக உன்னுடைய காரியத்தை செய் என்று சொல்லி நம்மளை பலப்படுத்தி வழி நடத்தி தாய் ஸ்தானத்தில் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியார். இந்த பிதா குமரன் பரிசுத்த ஆவிய திருத்துவமான இந்த குடும்பத்தில் நம்மளை எல்லாம் சேர்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அதே போல் நாமளும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இறக்கப்பட்டவர்களாக தயவு உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். எல்லோரும் நம்ம சொந்த தாயை குறித்து நம்ம பேசுவோம். ஆனால் என்னுடைய இருதயத்தில் தேவனும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் இவங்களுடைய தாய் தன்மையை வெளிப்படுத்தணும் பேசணும்னு சொல்லி நான் அதை ஒரு வாஞ்சியாக நான் இது தேவன் எனக்குள்ளே வைத்த ஒரு காரியம். இப்படியாக நான் இன்னும் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னும் நம்ம அதிகமாக தேவனிடத்தில் சேர வேண்டும். அதுதான் அவரோட சித்தம். இன்னும் அதிகமாக நம்ம செய்ய வேண்டிய நன்மைகளை எதுவாக தடைப்பட்டு போனாலும் அந்த இடத்துல நம்ம தியாகமாக செய்ய வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இப்படியாக நான் தயவு செய்த நன்மைக்காக இந்த நாளிலே தாய் தானத்தில் இருக்கிற பிதா குமரன் பரிசுத்த ஆவியானவர் இவங்க தாய் தன்மைக்காக நான் அவங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நாளில். ஆமாம், இது தான் என்னுடைய செய்தி. இன்னொன்று முக்கியமான என்னண்டா, ஆரம்பத்துலேருந்து நான் வேதத்தை குறிப்பெடுக்கலை. ஆனால் என்னுடைய திட்டம் ஆதியிலேருந்தும் முடிவிலேருந்து எல்லாமே அவர் தியாகத்துள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நான் சொல்லி முடிக்கின்றேன். ஓகே, திரியேக குடும்பத்தை அழகாக சொல்லி முடிச்சுட்டு போனாங்க நம்மளுடைய சிஎல்சி அழகி. ஓகே, அடுத்தபடியாக தாய் வந்து பேசுகிறாங்க. இப்போது சேய் வந்து பேச போகிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அவர்கள்தான் இந்த திருச்சபையின் ரூத் மணியா அவர்கள். கரங்களை தட்டி அழைப்போமாக. என்னமோ காமிக்கிறாங்க, புரியல. First time, Shalom. இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னாக்கா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 3-9. இயேசு வந்து நிறைய உவமைகளை பற்றி பேசியிருக்காரு. அதில் வந்து ஒரு விதையை பற்றி உவமையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து என்னன்னாக்கா 4 விதமான நிலம் இருக்குது. ஸோ அதில் நம்மளோட இருதயம் வந்து எந்த நிலத்தில் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்கள் தான் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 19 வந்து ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்ந்து இருக்கும்போது பொல்லாங்கானது வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஸோ மொத நிலம் வந்து வழியோரமான உள்ள நிலம். ஸோ இது வந்து என்னத்தை குறிக்குதுனாக்கா, நம்ம ஆண்டோட வார்த்தையை கேட்குறோம், ஆனால் அதை வந்து பறவைகள் உடனே வந்து பச்சித்து எடுத்து அதை தின்று போடுறது. இது வந்து ஆண்டோட வார்த்தை கேட்குறோம், ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், அதை நம்மக்கிட்டேருந்து எடுத்து போட்டுடுறான். அப்புறம் வந்து சேர்ச்சில் தான் நம்மளாம் இருக்கிறோம், நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கோம், சேர்ச்சில் எல்லாம் பிரசங்கத்தை கேட்குறோம், இதை பண்ணுறோம். ஆனால் நம்மளோட உள்ளம் வந்து
வந்து வேற எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து வழியோரத்தோட நிலத்தோட வந்து ஒரு அதோட விளக்கம். ஸோ அடுத்தது வந்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 20-21 வந்து அங்கே உள்ள நிலம் வந்து கல்லான நிலம். அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை வந்து கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரில் அடைவான். இது என்ன சொல்லுதுனாக்கா, கல்லான நிலத்தில் வந்து விதைக்கப்பட்ட விதையை பற்றி பேசுது. இந்த விதையை வந்து முளைக்கும், ஆனால் அதுக்கு வந்து வேர் இல்லாத காரணத்தினால வந்து அது வந்து வளராதபடிக்கு அந்த வேர் வந்து அதெல்லாம் ஒடுக்கி போட்டுரும். அப்போ இது வந்து ஆண்டவர் வார்த்தை நம்ம கேட்குறோம், சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் சோதனை அந்த மாதிரி ஒரு கட்டம் வரப்போ நம்ம சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போயிட்டாக்கா ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலைக்குள்ளாக வந்துடுவோம். இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிறிஸ்துவனாக இருப்போம். மற்ற திங்கட்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலக காரியத்தில் வந்து நம்மளை வந்து ஈடுபடுத்தி கொள்கிறோம். அதுதான் இதை வந்து குறிக்குது. இன்னொன்று வந்து இப்போ மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 22, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போவான். இது வந்து முள்ளுள்ள இடத்துல போடப்பட்ட விதையை வந்து சொல்லுது. முள்ளுள்ள இடத்துல விதைக்கிற வந்து அந்த ஓகே, முள்ளுள்ள இடத்துல வந்து விதையை போடுவாங்க. ஆனால் அந்த முள்ளுக்கள் வந்து அந்த விதையை வந்து வளர விடாமல் அது வந்து அதை ஒடுக்கிடுது. உலக காரியங்களை குறித்த கவலையை பற்றி இது சொல்லுது. நம்ம ஆண்டருக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பண பிரச்சனையா மற்ற பிரச்சனைங்களா அதெல்லாம் கொடுத்து ஒரு கவலை. ஆனால் எப்போதும் நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு எப்போதுமே காட் தான் ஃபர்ஸ்ட்டுன்னுவோம். ஆனால் நம்மளோட லைஃப்பில் வந்து எப்போதுமே நம்ம வேர்ல்டு தான் ஃபர்ஸ்ட்டாக வச்சுருப்போம். இது வந்து நிறைய இடத்துல வந்து இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து 4ஆவதோட நிலத்தை பற்றி பேசுவோம். மத்தேயு 13 வசனம் 23 வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இதுதான் வந்து நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கறது. ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அவரை வார்த்தை நம்ம கேட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நமக்குள்ள உள்வாங்கி நம்ம வாழ்கிறப்ப நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களில் நீங்கள் இந்த 4 வகையான நிலத்தில் எந்த நிலத்தில் உங்களோட இதயம் இருக்குன்னு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது வந்து நல்ல நிலத்தில் விதிக்கப்படுறது. ஆண்டவர் வார்த்தை நம்ம கேட்குறோம், அதை நமக்குள்ளே வைத்து அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னாக்கா நம்ம 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நான் சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் என்ன சொல்கிறேன்னாக்கா, தாய்மார்களாகிய நாங்கள் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அநேகருக்கு அது பிடிக்காது. என்னடா சும்மா அதுன்னு சொல்கிறாங்களே, ஃபோனை பார்க்காத சொல்கிறாங்க, பைபிளை படின்னு சொல்கிறாங்க, ஜபிக்க சொல்கிறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்களே. ஸோ நீங்கள்லாம் வந்து நல்ல நிலமான அந்த விதையை வந்து நாங்கள் சொல்கிற அட்வைஸை நீங்கள்லாம் உங்களுக்குள்ளே உள்வாங்கி அதன்படி இருந்தீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களை வளர இருப்பார். தாய்மார்கள் ஒரு நாளுமே பிள்ளைங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் தான் நினைப்பாங்கன்னு ஒழிய அவங்க கெட்ட வழியில் போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீங்களாம் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி தான் தாய்மார்கள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. கேட்பீங்க, ஓகே நம்ம திருந்திடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்கூலுக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க, ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுக்கிட்டு தட்டி விடு, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டு அந்த மாதிரி இது பண்ணிங்கனாக்கா மற்ற 3 நிலத்தை பற்றி நான் சொன்னேன்ல, வழியோர நிலம், கல்லான நிலம், முள்ளுள்ள நிலம், இந்த 3 இதில் வந்து கெட்டகளை நீங்கள் போயிருவீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் வாழ முடியாது. அதிகமாக ஜபிங்க, பைபிளை வாசிங்க, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. இவ்வளோ தான் என்னோட இது. தேங்க்யூ. அல்லேலூயா. ஒரு சுவிசேஷகரை நான் பார்த்தேன். அவங்க சுவிசேஷகர் தான் வந்து நிறைய புத்திமதிகளை சொல்லுவாங்க பிரசங்கத்தில். ஸோ ஒரு சுவிசேஷகரை கண்டுபிடித்து விட்டோம். அல்லேலூயா.
மறுபடியும் ஒரு பலத்த கரத்தடி தட்டுவோமாக. பிள்ளைகளே சத்தமாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ரொம்ப நேரம் இல்லை, இன்னும் ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக வார்த்தையை கொண்டு வருகிறவர் கண் ஜோஷா செய்யுங்க. நம்மளுடைய சிஆர்சி செலிபிரிட்டி கண்ணின் அழகி எலிசபெத் குயின் அவர்களை கரங்களை தட்டி அழைப்போமாக. தேங்க்யூ. ஷாலோம். ஷாலோம். ஒரு ரிப்ளையும் காணோம். ஓகே, எனக்கு ரெஸ்பாண்ட் வேணும். ஓகே, குட். ஓகே, இந்த நாளில் வந்துட்டு அன்னையர் தினம். ஸோ இங்குள்ள அன்னையருக்கு எல்லாத்துக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஓகே, லைஃப்பில் இருக்க எல்லாத்துக்கும் மதர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி மட்டும் மதர்ஸ் வந்து ஸ்பெஷல் கிடையாது, எப்பயுமே மதர்ஸ் ஸ்பெஷல் தான். ஓகே, இன்றைக்கி கொண்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பயனளிக்கும்னு நம்புகிறேன். கர்த்தர் கிருபை. ஓகே, நான் என்னோடய காரியம் என்ன பற்றி பேச போகிறேன்னா, ஓகே, சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லும்போது எல்லாரும் பேசணும் அப்படின்னு எனக்குள்ளே தோன்றின ஒரு வார்த்தை, எனக்குள்ளே தோன்றின ஒரு விஷயம் என்னன்னா, இது தேவனுடைய வார்த்தை தான். நம்மளுக்கு கனிகள் தெரியும். எத்தனை கனிகள் நம்மளுக்கு தெரியும்? ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற கனிகள் வந்துட்டு பார்க்குறேனே. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். கதை சொல்லட்டா? ஓகே, ஒரு குட்டி கதை கேட்போம். பிள்ளைங்களே கேளுங்க. ஓகே, ஆல்ரைட். ஓகே ஓகே, எலக்ட்ரிக்கை கண்டுபிடிச்சவர் யாருன்னு தெரியுமா? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? கரண்டை கண்டுபிடிச்சவர் யார்? தென்னகா நேஷனல் கிடையாது. அதை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகே, நம்மளுடைய புத்தகத்தில் படிக்கலாம். ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கதை கேட்குறீங்களா? ஓகே, அவர் வந்துட்டு கரண்டை கண்டுபிடித்தோன்னே அதை வந்து ஒரு கம்பெனியில் விற்கணும். ஏன்னா அவருக்கு பணம் தேவைப்படுதில்ல. ஸோ அவர் வந்து அந்த கம்பெனியில் விற்கிறதுக்கு மனைவிக்கிட்ட ஆலோசனை கேட்டார். ஓகே, இந்த கரண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது எவ்வளோ வந்துட்டு நம்ம விற்கலாம், அந்த தொகையை கேட்டார் மனைவிக்கிட்ட. மனைவி சொன்னாங்க, ஒரு $25,000 நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் எடிசன் வந்துட்டு அவர் தெரியல, அவருக்கே தெரில எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அந்த நாட்டில் உள்ள ஒரு பெரிய கம்பெனி அதிகாரி வந்து அந்த கரண்டை வாங்கிறதுக்கு சொல்லிட்டாரு. அப்போ அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு பெரிய மேனேஜர்னு வச்சுக்கோமே, அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போயிட்டு அவர்கிட்ட இப்போ நீங்கள் கரண்ட் வாங்கிட்டு வாங்க, அந்த பாக்ஸை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் எவ்வளோ வேலைன்னு தெரியல. இந்த அதிகாரியும் போயிட்டு இந்த கரண்ட் எவ்வளோ, இந்த நீங்கள் கண்டுபிடித்த பொருள் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு பதில் தெரில, எடிசனுக்கு எவ்வளோ சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாங்க வந்தவர் அந்த அதிகாரி வந்துட்டு, ஓகே உங்களுக்கு வந்து ஒரு 1 மில்லியன் கொடுக்குறேன், இது வந்து ஒரு டிபாசிட்டாக வச்சுக்கோங்க, மீதத்தை நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எடிசனுக்கு என்ன விலை கொடுக்குறதுன்றே எனக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் அந்த 25,000 பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஸோ அவருக்கு அந்த அமௌண்ட்டு தெரியல. அப்போ இவர் 1 மில்லியன் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவசரப்பட்டு இவர் 1 மில்லியன் சொன்னார். ஆனால் எடிசன் வந்துட்டு அதை விட குறைவாக தான் யோசித்து வச்சுருந்தார். அந்த ஆன்சர் அவர் சொல்லலை. இப்போது இதில் லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு? 4 மடங்கு எடிசனுக்கு லாபம், நஷ்டம் அந்த கம்பெனிக்கு. இதில் என்ன காட்டுது அப்படின்னா பொறுமை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கர்த்தருடைய காரியத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஓகே, வசனத்தை எடுத்துப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன்.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அதில் போட்டிருக்கா பொறுமையுள்ளவனை பார்க்கிலும் பெருமையுள்ளவன் உத்தமன் அப்படின்னு இல்லை. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையாக இருக்கணும். ஓகே, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லா காரியங்களிலும் நம்ம துவங்குற எல்லா விஷயத்திலையும் நம்ம பொறுமையாக இருக்கிறோமா? ஓகே, நம்ம இந்த உலகம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அப்போ அந்த உலகம் ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்மளும் ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம். சில காரியங்களில் நம்ம பொறுமையாக யோசிக்கிறோமா? பொறுமையாக செயல்படுறோமா? கர்த்தர் வந்துட்டு இதில் சொல்கிறாரு, பெருமையாக எண்ணாத, பொறுமையாக நீ உன்னை அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது காரியங்களை வாய்க்க செய்வார் தேவன். ஆமென், ஆமென். ஓகே, இன்னொரு வசனம் என்னன்னா 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். ஓகே, நீங்கள் என்ன நாடி ஓடணுமா? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஓகே, கனிகளில் 4வது இடத்துல இந்த நீடிய பொறுமை இருக்குது. நம்ம வந்துட்டு தேவ பக்தியோட விசுவாசத்தோட அந்த பொறுமையை நாடி ஓடுறோமா, இல்லை அவசரமாக எல்லாத்தையும் செய்கிறோமா? நீங்களும் நானும் வந்துட்டு இந்த உலக காரியங்களை வந்துட்டு நிறையா கோத்ரூ பண்ணுறோம். ஸோ அதில் நாங்கள் கோத்ரூ பண்ணும்போது அவசரமாக முடிவெடுக்கிறோம். அதை பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணலை. எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் முதல்ல அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும், சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஓகே, உங்களுடைய பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஓகே, உங்கள் ஆத்துமாவை இழந்துடாதீங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமா நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்ம ஆத்துமா நம்மக்கிட்ட சொல்லும், ஓகே இது சரியில்லை, யூ ஹேவ் டு பேஷன். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்த காரியம் நீங்கள் முடிவெடுக்கிறது அவசரப்படுறது சரியில்லை. பொறுமையாக இருக்கணும்னு நம்ம ஆத்துமா நம்ம சொல்லும். அதை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். ஆமென், ஆமென். ஓகே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? எல்லாத்துலேயும் அவசரப்படுறோம். இது உண்மை. எல்லாத்துலேயும் அவசரப்படுறோம். ஒரு காரியத்தை நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம், அச்சீவ் பண்ண போகிறோம். அதில் நம்ம அவசரமாக ஓகே சைன் பண்ண சொல்கிறாங்க, ஓகே இதை பண்ணிடுங்க, இதை முடிச்சுருங்க. அது அப்போ அந்த பொறுமையாக நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதை சைன் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம். ஓகே, எந்த காரியமாக இருந்தாலும் நான் சொன்னபடி தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஓகே, ஆனால் ஒரே ஒரு விஷயம், பொறுமையாக இருக்க சொல்லிட்டாங்க. கர்த்தரோட காரியத்தில் பொறுமையாக இருங்க. டிவோஷனை லேட்டாக போடுங்க, அப்புறம் மற்ற காரியத்தை பொறுமையாக செய்யுங்க அப்படி நான் சொல்லலை. ஓகே, ஹைலைட் பண்ணிக்கிங்க, நான் அப்படி சொல்லலை. கர்த்தருடைய காரியத்தில் அது ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம அந்த காரியம் செஞ்சு தான் ஆகணும், அந்த டைமுக்கு செய்யணும், அது வேறு. நான் சொல்கிற விஷயம் ஒரு சில காரியங்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பொறுமையாக யோசிங்கன்னு சொல்கிறேன். ஓகே, மனுக்குலத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் பொறுமை. நம்ம பொறுமை நம்மளோட ஆயுதம். ஆமென். நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கும்போது தேவன் நம்மளோட சேர்ந்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட செய்வார். தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் நம்மளை பொறுமையாக வைக்க முடியும். இல்லை எல்லா காரியங்களும் அவசரப்பட்டு எல்லாமே சொதப்பலாயிரும். பிள்ளைங்களே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, யார் ஸ்கூல் படிக்கிறீங்க? ஓகே, மற்றவங்களாம் எல்லாம் வேலை செய்கிறீங்களா? கை தூக்குங்க. ஓகே, ஸ்கூலு படிக்கிற பிள்ளைகள் மெயினாக. ஓகே, இப்போ ரொம்ப காரியம் கேள்விப்படுறோம்.
ரொம்ப பொறுமையில்லாத உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ எனக்கே தெரில. ஒன்று வந்து பொறுமையாக யோசிங்க. அப்படி முடியலையே ஆலோசனை கேளுங்க. அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 9 கனிகளில் தேவனுடைய முக்கியமான கனி பொறுமையாக இருக்கணும். எல்லா கனியும் முக்கியம்தான். பட் 4வது இடத்துல தேவன் ஏன் பொறுமையாக இருக்க சொல்கிறாருன்னா அது உண்மையில் அதுவும் முக்கியமான ஒரு காரியம்தான். புரியுதா பிள்ளைங்களே? வேலை செய்கிற வாலிபர்கள், ஓகே, உங்கள் வேலை இடத்துல உங்கள் பாஸுக்கிட்ட ஏதாவது பாஸ் வந்து அப்படி எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஓகே, கர்த்தருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாத காரியம் ஏதாவது உண்டா? ஸோ தேவனுக்கு தெரியும் உங்கள் எந்த நிலையில் உங்களை வைக்கணும் அப்படின்னு. பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜெயம் உங்களுக்கு. ஓகே, ஆசீர்வாதம் படுவீங்க. ஆமேன். ஓகே, லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். ஓகே, நான் சொன்னபடி உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்றீங்க. இழந்துடாதீங்க. எல்லா காரியத்திலையும் உங்கள் ஆத்துமாக்களை இழந்துடாதீங்க. ஓகே, சில நேரத்தில் நம்ம தப்பாக முடிவெடுக்கிறோம். இந்த உபத்திரம் நிறைந்த இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம தப்பாக டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ பொறுமையாக இருங்க. தேவன் உங்களோடு இருந்து ஒவ்வொரு காரிய வாய்க்கு செய்வார். ஆமென். ஓகே, அடுத்த வசனம் கொஞ்சம் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஓகே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து. ஆமென். ஓகே, அதில் ஹைலைட் பண்ண விஷயம் வந்து உபத்திரவம் பொறுமை, பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும். ஆமென். ஓகே, நமக்குள்ள பொறுமை நம்பிக்கை கொடுக்கும். ஓகே, அந்த விசுவாசம், நம்பிக்கைனா வந்து விசுவாசம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீது ராஜா. ஓகே, தாவீது ராஜா வந்துட்டு அவர் எந்த காரியம் செய்தாலும் உடனே அவர் முடிவெடுக்க மாட்டார். அவர் முடிவெடுக்கவே மாட்டார். அவர் வந்துட்டு கர்த்தர் சமூகத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு காத்திருப்பார். கர்த்தர் சமூகத்தில் யார் காத்திருப்பா? யார் காத்திருப்பா? தாவீது. ஓகே, அவர் காத்திருப்பார். அவர் வந்து கர்த்தருடைய ஒவ்வொரு தீர்மானங்களை வந்துட்டு அவர் கர்த்தர்கிட்ட சொல்லாமல் எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்துட்டு அந்த தீர்மானங்களை எடுக்கும்போது அவர் பொறுமையாக அவர் ஏன் யோசிக்கிறார் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து வர ஒவ்வொரு தீர்மானங்களும் வந்து அது சரியாக இருக்காது, சரி டைமில் இருக்காது. நம்ம ஏனோ தானோ ஒரு தீர்மானங்கள் எடுப்போம். ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்த அந்த பதில் வந்துட்டு அது என்ன சொல்கிறது, நிரந்தரமாக இருக்கும். ஆமேன், ஆமேன். ஓகே, ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து நம்ம 2-3 காரியங்களை நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோம் அப்படின்னா ஜெயமாய் மாறாது. நம்ம ஒன்று செய்வோம், அது 10ஆக மாறும். அப்போ கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக அது ஜெயமாய் மாறும். ஆமேன். இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கணும்? பொறுமை என்ற கனி இருக்கணும். அம்மாமார்கள், நான் அம்மாமார்களை ஏன் சொல்கிறேன்னா அவங்கள உண்மையிலே வந்து இப்போ நான் ஒரு அம்மாவாக இருக்கிறேன்னா என்னுடைய தாய் வந்து பொறுமையாக இருந்ததுனால தான் அவங்களோட பழக்க வழக்கம் இன்றைக்கி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அந்த பொறுமை எங்களுடைய காரியங்கள் அவங்களாம் பொறுமையாக இருந்தாங்க, ஜெபத்தில் இருந்தாங்க, அவரோட ஆலோசனையில் வழி நடத்தினாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளே கேளுங்க, ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் செய்யும்போது எங்ககிட்ட வந்து சொல்லும்போது பொறுமையாக இருந்து ஜெபத்தில் வழி நடத்தி உங்ககிட்ட நாங்கள் சொல்லுறோம். அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இத்தனை அம்மாமார்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் பொறுமையாக இருக்கிறனால தான் நீங்கள் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்குறீங்க. புரியுதா? ஓகே, அந்த காரியம் அவங்க எடுத்த டிசிஷன். எல்லா காரியங்களும் எல்லா வாழ்க்கையிலும் உபத்திரம் வரும். ஆனால் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், ஓகே, நான் என்ன குறித்து நான் பேசுகிறேன், சிங்கிள் மதர் தனியாக இருந்து ஒவ்வொரு தாய்மார்களும் வந்துட்டு அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்குறீங்க. ஓகே, ஏன்னா அவங்க பொறுமையாக உங்கள் காரியத்தில் செயல்படுறாங்க. புரியுதா எல்லாருக்கும்?
ஓகே. ஏன்னா இன்றைக்கி மாதர்ஸ் டேனால இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பயுமே உங்கள் மாதரை வந்துட்டு கனப்படுத்துங்க. அவங்க சொன்ன மாதிரி எப்பயுமே சரி, ஓகே, இன்றைக்கி மட்டும் இல்லை, அவங்கள கனப்படுத்துங்க. எப்பயுமே நன்றி சொல்லுங்கள். எப்பயுமே அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. இந்த அவசர காலத்தில் வந்துட்டு நீங்கள் அவசரமாக போகாதீங்க. உட்காந்து பேசுங்க. வேலை செய்கிற பிள்ளைங்க ஒரு வார்த்தை கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பொறுமையாக வந்து பேசுங்க, சொல்லுங்க. ஓகே, நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் எல்லாம் நல்லா கொட்டோடு தூங்குவீங்க. ஓகே, எல்லாம் கொட்டோடு தூங்குவீங்க. ஆனால் 4 மணிக்கு 3 மணிக்கு இந்த தாய் உங்களுக்கு பொறுமையாக இருந்து கர்த்தரிடத்துல உங்களுடைய காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே, ஒத்துக்கிறீங்களா? ஆமேன். ஓகே. ஸோ இந்த தாய் இல்லைன்னா நாம் இங்கே இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எலிஸ் என்று சொன்னால் பொறுமை என்று அர்த்தம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸ்பீச்சில் கடைசி கட்டம். நம்மளுடைய ஸ்ப்ரிங் லேடி, அயன் லேடி வெல்கம் பண்ணுவோம். கரங்களை தட்டி பிரஸ்னா என்று அவர்களை. தேங்க்யூ. ஷாலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சபை தலைவர்களுக்கு மெய்யாகவே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே. ஆமேன். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? நம்ம ஒவ்வொருட வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையிலும் நம்மள நிறைய காரியங்கள் நம்ம கடந்து போயிருக்கிறோம். அது நன்மையாக இருக்கணும், தீமையாக இருக்கணும், வெட்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு நன்மைக்காகவே நடக்குதுன்னு சொல்லி நான் அதை ரொம்ப நம்புவேன். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்தார் என்றால் நிச்சயமாக அது நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காக அல்ல, நம்ம அப்படியே பாதாளத்தை விழுந்து போய் நம்ம அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறதுக்காக அல்ல, நம்ம தலையை உயர்த்துவதற்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் திட்டம் தெளிவாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:28 எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். அந்தபடி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இதுதான் அதுதான் இந்த கொஞ்சம் தான் இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவ்வளவாய் நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார். நாம் வேதத்தில் அநேக பக்தர்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். நான் எனக்கு ஸ்பெஷலாக மோர்தகாயை குறித்து பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப அது மனசில் பிடிச்சிருந்தது. ஸோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மோர்தகாய் வந்து ஒரு ராஜா அரண்மனை வாசலை காக்கிற ஒரு சாதாரண வேலைக்காரர் தான் இருந்தார். அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வர்றது நன்மைக்காக தான். அது மொர்தெகாயின் வாழ்க்கையில் 100% உண்மையாக மாறினது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஆமான் யார்? இஸ்ரவேலெல்லாம் அழிக்கணுன்று 24 மணி நேரம் திட்டம் தீட்டிக்கொண்டே இருந்த ஒரு நபர். அந்த ஆமான் மூலமாக அவருக்கு அந்த பிரச்சனை தேவன் அவர் கீழே தள்ளி அவமானப்படுத்துறது இல்லை. மொர்தெகாய் வந்து வாசலை காத்துக்கொண்டு அப்படியே காலத்தை கடத்துக்கிறது தேவன் அவர் அழைக்கலை. அந்த மனுஷனை எடுத்து ராஜ அரண்மனையில் வைக்க வேண்டியதான் தேவனுடைய திட்டம். ஆமேன். அல்லேலூயா. அந்த ஆமான மூலமாக அவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனால தான் அந்த மொர்தெகாய் ராஜா அரண்மனையில் வேலை செய்ய தேவன் அனுமதித்தார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனம், எஸ்தர் ராணியோட உறவினர் தான் அவர், எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் 10:3 யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாக அகஸ்வேருவுக்கு இரண்டாவது ஸ்தலத்தில் உள்ளவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவருமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்து எல்லாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தாராம். பாருங்க, மொர்தெகாய் சாதாரண வாசலை காத்து கொண்டு தான் இருந்தார். ஆமான் மூலமாக வந்து அந்த பிரச்சனை நிமித்தம் அவர் ராஜ அரண்மனையில் வேலை செய்யும்படியாய் தேவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அதை போல தான் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருட வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேர் இங்கே பிரச்சனையே இல்லை, நான் காலாட்டிக்கிட்டே ஹையாக தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம எத்தனை பேர் அவமானப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்திருக்கோம்?
எத்தனை பேர் வெக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்திருக்கோம், நம்ம சொந்தக்காரன் மத்தியில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், நம்மளுடைய உற்றார் உறவினர் மத்தியில். ஆனால் அதெல்லாமே நன்மையாகத்தான் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம வெக்கப்பட்டு நிற்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம் தலையை உயர்த்தி, நம்ம கொம்பை உயர்த்தி அநேகர் மத்தியில் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது தான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காகவே, தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் நம்மளை வெக்கப்படுத்த அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இதோட சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வல்லமையான ஒரு செய்தி கொடுத்து சென்ற சகோதரி பிரசனாவுக்கு மறுபடியும் ஒரு கரங்களை தட்டி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்மளுக்கெல்லாம் ஒரு பர்பஸ் உண்டு. அல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் உண்டு. ஓகே, இத்துடன் எங்களுடைய பெண்ணின் உரையை முடித்து கொண்டு அடுத்து பிரதர் ஜோஷாவிடம் மைக்கை ஒப்படைக்கிறேன். ஷாலோம். ஷாலோம். மிகவும் அருமையாக ஒரு நாளைக்கு நான் என்னது ஒரு செவ்வையில் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு பெண்கள் எத்தனை வார்த்தைகள் பேசுகிறாங்களாம்? 2000 வார்த்தைகள் கூட ஒரு செவ்வையை. அந்த 2000 ஒரே நாளில் இறக்கி விட்டதுக்காக நன்றி. கர்த்தர்கள் ஆசிரியர். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க? அவங்க நிறையா பேர் 10 பேர் பேசினாங்க, 10 காரியங்கள் பேசினாங்க. 10 காரியத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய காரியம் இருக்குது. தேவனுடைய வார்த்தைனா அது வெறுமையாக திரும்பாது. ஸோ தேங்க்யூ மாதஸ். உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நல்ல ஒரு முயற்சி. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு திறமை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய தாளந்துகள் தேவன் வைத்திருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்படி நாங்கள் கேட்டு கொள்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாரும் இந்த பக்கத்து அந்த வீடியோ கூட்டத்தின் முடிவு காணிட்டோம். நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு மாதத்துக்கெல்லாம் நம்ம ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்துட்டு நம்ம கூட்டத்தின் முடிவுக்குள்ள கடந்து செல்லலாம். ஓகேயா? ரெடியாக இருக்கீங்களா? உங்களுடைய சர்ப்ரைஸுக்காக என்னன்னா, உங்களை நீங்கள் பார்க்காத கோலத்தில் உங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. காமெடிலாம் இல்லை, ஃபன்னியாலாம் இல்லை, கிராண்டாக ராஜரீக லெவலில் உங்களை நாங்கள் எடிட்டிங்கில் போட்டிருக்கோம். நூற்று மாதிரி தான். சரியா? ஸோ அதனை கண்டு கழிக்கும்படி உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இது முடிஞ்சோன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். ரெடியா? யாரும் என்னை காணா நேரம் என் நெஞ்சின் கோலமாறி தள்ளுண்ட என்னை கண்டாரே. தினந்தோறும் வாடி வாடி அழகாய் என் மேல் பாடி முல்லை போல் சில்லில் பூத்தாரே. வாடி அழகாய் என் மேல் பாடி முல்லை போல் சில்லில் பூத்தாரே. ஓ எந்தன் காட்டில் மனம் வீசும் சாரோன் ரோஜாவே, என் முள்ளான வாழ்க்கையில் பூக்கும் லீலி புஷ்பமே, மறையாமல் தோன்றி என்னில் மலரும் நீதியின் சுடரே, அந்தி மாலை போதே. உங்க அனைவருக்கும் தாயார் தின நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணிங்களா? இந்த ஃபோட்டோஸெல்லாம் நாங்கள் அனுப்பிவிட்றோம். ஆஃபிஷியலி நீங்களாம் எங்கே, இது காலா நைட்டு தானே? காலா நைட்டு உங்களை எல்லாம் அவங்க ஒஃபிஷியலி நாங்கள் அங்கே சேர்த்துருக்குறோம். அந்த காலா நைட்டுக்கு நீங்கள் போகும்படி உங்களை வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோவை ஷார்ட் இப்போ கொஞ்சம் முன்னுக்கு எடிட் பண்ண பிரதர் மார்ஷல் அவருக்கு நம்ம பலத்துக்காரங்க தட்டுவோம். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்க மார்ஷல், எழுந்து நில்லுங்க. ஓகே. சொந்த மாமியாரை மறந்து விட்டதால் மாமி அப்புறமேலு உங்களை அம்மியில் வைத்து அரைத்து விடுவாரா? சரியா? ஸோ நல்ல ஒரு காரியம். தேங்க்யூ. இந்த நாளில் கூட உங்களுக்காக ஒரு சின்ன
வீடியோஸ் தான் அது. இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் அப்புறம் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வேலையில் கூட நம்ம மாதஸ் உங்கள் தாயார்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். தாயாரெலாம் கொஞ்ச நேரம் அப்படி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்காக நம்மளுடைய போதகர் ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்பார். சீக்கிரம் வேலை கூட நம்ம போதகரை முன்பாக அழைப்போம், ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை அவர் ஏறெடுப்பாராக. கரங்களை தட்டி நம்ம போதகரை வரவேற்போமாக. ஸோ நான் பார்க்குறோம், ஆண்டவர் முதலாவது மேனை படித்தார், அப்புறம் உம்மனை படித்தார். மேனுக்கும் உம்மனுக்கும் வித்தியாசம் என்ன யாருக்கு தெரியும்? மேனுக்கும் உம்மனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மேனுக்கும் உமனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உங்களை தான் கேட்குறேன். மேனுக்கும் உமனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஓகே, ஓகே, WO தான் வித்தியாசம். WO தான் வித்தியாசம். ஓகே, ஏன் WO உமனுக்கு வருதுன்னா, அவங்களுக்கு கர்ப்ப பை இருக்கிறதுனால உமன், மேனுக்கு இல்லாதனால அவன் மேன். ஓகே, ஸோ நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா தேவன் உங்களை கொண்டு தான் உங்கள் ஜெனரேஷனை, உங்களுடைய சந்ததிகளை பெருக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே அந்த வச்சார். அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் ரொம்ப நாள் வாழணும். உங்கள் சந்ததிக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சொல்லி அவர்களுக்கு நீங்கள் அதை புரிய வைக்கணும். ஆமென், ஆமென். ஸோ அவங்களுக்கு நேராக கரங்களை வைத்து நாம் மனதார நம்முடைய சிஎல்சி ராயல் ஃபேமிலி இருக்கிற அழகான தாயார்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, மனுஷனை நீ படைத்தீர், அவனுக்குள்ளே அந்த பெண்ணை நீ படைத்து அவனோடு இணைத்து நீங்கள் பல்கி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அநேக தாயார்கள் இந்த நாளில் அவங்கள குறித்து நடைபெறுகிற இந்த கொண்டாட்டம் உலகம் முழுவதும் நடைபெறதுக்காக நன்றி. ஒவ்வொரு தாயாரும் இந்த நாளில் கனப்படுத்துகிற ஒரு நாளாக கருதி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குற கனம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த கனத்தை அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் செலுத்தக்கூடிய அருமையான குடும்பமாக நாங்கள் இருக்க நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு இன்றைக்கி போதித்த காரியங்களுக்காக நன்றி, பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி, அவங்களுக்குள்ளே வச்ச அந்த திறமைக்காக நன்றி, அவங்க மூலமாக வெளிப்படுத்தின அந்த சத்தியத்துக்காக நன்றி. இது ஐயா, நாங்கள் ஒரு ப்ரோக்ராமாக பார்க்காம அங்கே பேசப்பட்ட வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை, அது சத்தியம். அந்த சத்தியத்தில் ஆண்டவரே நாங்கள் நடக்க இந்த நாளில் தொடர்ந்து எங்களுக்கு அறிவை உணர்த்தினதுக்காக நன்றி. உள்ளத்தில் ஆண்டவரே தீர்மானங்கள் எடுக்க, நல்ல தீர்மானங்கள் எடுக்க பேசின பரிசுத்தாவிய மம்மிக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆக அந்த வேலையில் கூட ஒருமித்து நாங்கள் யாவரும் இவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இங்கே நின்று கொண்டிருக்க ஒவ்வொரு தாயார்களை வாழ்த்துகிறோம். அவங்களுடைய உடல் நிலை ஆண்டவரே ஆரோக்கியமாக இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். வியாதிகளை எடுத்து போடுகிற தேவன் நீங்கள். ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய வியாதிகளை எடுத்து போடுகிற தேவன். இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயார் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் எடுத்து போட்டு, பலவீனங்களை எடுத்து போட்டு, பாரங்களை எடுத்து போட்டு ஆதரவு தருகிற தேவன் நீங்கள், விசாரிக்கிற தேவன் நீங்கள். ஆகையால் நீங்கள் அவங்கள தொடர்ந்து ஆண்டவரை உற்சாகப்படுத்தி, ஹல்லேலூயா, ஒரு பெண் எந்த அளவுக்கு தங்களுடைய தியாகங்கள் இருக்குன்னு சொல்லி
ஆண்டவரே இந்த நாளில் அது குறித்து பேசினதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனை தொடர்ந்து இவங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க, இவங்க ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துங்க அப்பா. ஓ ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அவர்களை அனுபவித்து வாழ எப்பொழுதுமே இந்த ஜீவன் அவங்களுக்குள்ளே பெருக்கலாகட்டும். பெருக்கலாய் ஆண்டவரே அப்பா, மரணம் இந்த ஜீவனால் முழுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த ஜோயே லைஃப், தேவனுடைய ஜீவன், ஹல்லேலூயா, எல்லாம் சாவான காரியங்களை முழுங்கி மறுமலர்ச்சியும் செழிப்பியும், ஓ ஹல்லேலூயா ஐயா, உற்சாகத்தையும் அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் தைரியமாக சந்திக்க கூட இருந்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி. பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தில் சிஎல்சி ராயல் ஃபேமிலி நின்று கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் முன்பாக இருக்கிற அருமையான தாயார்களை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹாப்பி மதர்ஸ் டே. 3 தடவை சொல்லுவோமா? ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே. ஓகே, அப்படியே இருக்கேன் கொஞ்ச நேரம். நமக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு இருக்கு. அந்த கிஃப்டினை வழங்குறதுக்கே சிஸ்டர் பிரசன்னா ஓஜா அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு பேசி விட்டு அந்த கிஃப்ட்டை கொடுப்போம். காரணம் தொட்டி சிஸ்டர் பிரசன்னா ஓஜா. ஷாலோம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து அவங்க எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சாங்க. அவங்க சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த திருச்சபைக்கு செஞ்சுருக்காங்க. முக்கியமாக வந்து இதில் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பேசாமல் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரலான்னு இருக்கேன். இவங்க இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தருமே ப்ரேயர் வாரியர் தான். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, பர்சனலி இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு நினச்ச காரணம் என்னன்னா, எப்போதும் நம்ம வந்துட்டு ஒரு கேக் வெட்டுவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் உங்களெல்லாம் தனியாக அப்ரிஷியேட் பண்ணணுன்னு நினச்சனால தான் இந்த விஷயத்தை நான் செய்கிறேன். ஏன்னா ஷாலும் ஸ்வீட் பைட்ஸுன்றது வந்துட்டு என்னுடைய ஐடியா, எனக்கு தேவன் கொடுத்த தாளந்துலாம் தாண்டி இதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே 1லேருந்து இன்ன வரைக்குமோ அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஜெபங்களில் என்னை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கிற தாய்மாருங்க தான் நம்மளோட சிஎல்சி ராயல் ஃபேமிலியோட தாய்மாருங்க. ஸோ இந்த விஷயம் வந்து வருஷம் வந்துட்டு நான் வந்து ஒரு கேக்காக வந்துட்டு நான் சர்ச்சுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வந்து நான் எல்லாரையும் பர்சனலாக அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன். ஸோ இதை உங்கள் எல்லாருக்காகவும் சமர்ப்பணம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அநேக காரியங்களில் என்னை நீங்கள் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு மிகையாக நன்றி செலுத்துகிறேன். இன்னமும் நம்மளோட பாண்டிங் இதே மாதிரி இத்தனை மாதம் பிரிஷிலாவை கழிச்சிக்கலாம், இத்தனை மாதத்தோட இருக்கும்னு நான் நம்புகிறேன். இமோஷ்னலாக போவேன்னா நல்லா சிரிச்சு சந்தோஷமாக போகலாம். ஓகேவா? இது ஒரு குட்டி கிஃப்ட்டு ஃப்ரம் ஷாலும் ஸ்வீட் பைட்ஸ். ஓகே, பாஸ்டர் கொடுப்பாரு, நீங்கள் அப்படியே ஒரு ஆளாக வாங்கிக்கிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, நம்ம காணிக்கைக்கு ஆயத்த செய்வோம். ஓகே, இன்றைக்கு நமக்கு பந்தி விசாரணை ஞாயிறுனால இன்றைக்கி நம்ம எடுக்கிற காணிக்கை விசேஷித்த காணிக்கை. விசேஷத்த முறையில் விசேஷமாக தேவனுக்கு கொடுக்குற ஒரு நேரம். எப்போதுமே அது விசேஷமான நேரம் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம நியமித்த ஆஃபரிங் வந்து டுடே இஸ் அவர் ஸ்பெஷல் ஆஃபரிங். ஸோ கிவ் யுவர் பெஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பிஸியாக பணத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கனால கவனம் செலுத்தலைன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, நல்லா தாராளமாக கணக்கு பண்ணிட்டு போடுங்க. ஓகே, தேவனுக்கு பெஸ்ட்டானது கொடுங்க. உங்கள்கிட்ட உள்ளதை பெஸ்ட்டானது கொடுங்க. என்கிட்ட பெஸ்ட்டாக 5 வழி தான் இருக்குது, அதுதான் உங்கள் பெஸ்ட்னால் அந்த கொடுங்க, பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. 50 வெள்ளி கொடுத்தா தான் பெஸ்ட் இல்லை. ஆமென். ஸோ லைஃப்பில் ஓகே, அது மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்பில் இந்த நாளில் பங்கு பெற்ற ஒவ்வொரு நபர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். ஓகே, இந்த கூட்டம் ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும்
10 தாய்மார்கள் வந்து தங்களுக்கு ஒப்படைத்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். Thank you for those who have sustained yourself and joined us all the way until now. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தொடர்ச்சியாக ஆரம்பிச்சிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் எங்களோட பயணம் செய்ததுக்காக நன்றி. நிச்சயமாக உங்களுடைய பங்கு பெரிய காரியம். தேவன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மட்டும் இல்லை, லைஃப்பில் ஜாயின் பண்ண ஒவ்வொரு மாதர்ஸ்க்கும் நாங்கள் ஹாப்பி மாதர்ஸ் டே தெரிவிக்கிறோம். சிஎல்சி ராயல் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி மாதர்ஸ் டே நம்ம லைஃப்பில் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஹாப்பி மாதர்ஸ் டே, ஹாப்பி மாதர்ஸ் டே, ஹாப்பி மாதர்ஸ் டே. லைஃப்பில் இருக்கவங்களுக்கு விசேஷமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும்படிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அருமையாக தேவன் உங்களை நடத்தி எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சிறப்பாக செய்து முடிப்பார். மேக் இட் அ மெமரியல் வீக் ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஒரு நிறையான மெமரிஸ், நல்ல மெமரிஸை உண்டாக்கக்கூடிய வாரமாக வருகிற வாரம் உங்களுக்கு அமையும். அது வரையிலும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் பபாய், பபாய், பபாய். ஓகே, உங்கள் அனைவருக்கும் அதே வார்த்தைகளை சொல்லி நம்ம அங்கேருந்து சாப்பாட்டுக்கு போகிறோம். ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் சிஎல்சி ராயல் ஃபேமிலி. கேளுங்க, இதுதான் சிஎல்சி ராயல் ஃபேமிலி. பார்த்தீங்களா? நான் சாப்பாடுக்கு போனோன்னு இல்லை காணிக்க அப்படின்னு பார்த்தீங்களா? இதுதாங்க நீங்கள். ஹல்லேலூயா. ஓகே, இந்த வேலை கூட நாம் காணிக்கைக்கு 2 பேர் அழைக்க போகிறோம். ஒலிவர், my son ஒலிவர். யார் பேர் ஓல ஆரம்பிக்குது? வேற வரங்குத்தான். ஓ இல்லை சாரி, உங்கள் பேர் ஒலிவர்லாம். ஓகே, ஓகே. சரி, எஸ்டர் வாங்க. ஓகே, நல்ல வேலை. ஓகே, நீங்கள் உங்கள் காணிக்கிறீங்களா? தேவனுக்கு சிறப்பாக செலுத்துங்க. காட் இஸ் குட். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, உங்களுடைய காணிக்கையோ இல்லை உங்களுடைய பணப்பைய நீங்கள் கொண்டு வரல, வருத்தம் வேண்டாம். என்னால் காணிக்கை கொடுக்க முடியல பாஸ்டர், காசை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்கள் காணிக்கைகளும் உங்களுடைய தசம்பாங்களும் நிறையா நம்முடைய பணம் டிவிஷன் இருக்கிறதுனால, பகுதியாக இருக்கிறதுனால அதை நீங்கள் பேங்க்கோட சர்ச்சோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி உங்கள் டைட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.